அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறைவார்த்தை கேட்கீங்களா? கேட்டால் நீங்கள் பேர் பெற்றவர்கள் தான். வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் கேட்குறதும் எல்லாமே இறை சித்தத்தின்படி தான், இல்லையா? இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறைவார்த்தை 3-6 முடிய. திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொளுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராகி உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். திருமண விருந்து யார் கொடுக்கிறார்? விண்ணரசின் விருந்து. இறைவன் நம்மளை அழைக்கிறார். நாம் அழைக்க பெற்றவர்களா அழைக்க பெறாதவர்களா என்பதை இதற்கு முன்புள்ள செய்திகள் அனைத்திலையுமே கொடுத்து கொண்டே இருக்கிறார் இறைவன், இல்லையா? தூய ஆவியானவர் நிறைவாக நமக்கு விளக்கம் தருகிறார். அப்போ அவர் திருமண விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த திருமண விருந்துக்கு அழைக்கிறதுக்கு ஆட்களை, அவருடைய பணியாட்களை அனுப்புகிறார். பணியாட்கள் யார்? இறை செய்தி கொடுப்பவர்கள், இல்லையா? இறை செய்தி கொடுப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுக்கிறார்கள். அந்த வார்த்தையை வாழ்வாக்கி நாம் வாழும்போது இறைவனுக்கு உகந்ததாக அந்த பந்தியில் திருமண விருந்திற்கு நாம் அமர்வோர்களாக மாறுகிறோம். இறை வார்த்தையை கேட்டு அதை நாம் செவியில் ஏற்காதவாறு, அதன்படி நடக்காதவாறு, நாம் தாம் தோன்றித்தனமாக நம் இஷ்டப்படி நாம் நடக்கும்போது திருமண விருந்துக்கு நாம் அழைப்பு பெறவில்லை. அவர் அனுப்பிய ஆட்களை நாம் இழிவுபடுத்தியவர்களாக மாறுகிறோம். மாறுறோமா இல்லையா? ஏனென்றால் நாம் கேட்டு அதன்படி செயல்படும் போது, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படும் போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கிறது. ஏனென்றால் விண்ணகத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது நமக்கு. அது இறைவனே நமக்கு தருகிறார். அதை நாம் கேட்டு அதை கேட்காமல் இருந்து அதை இழிவுபடுத்தும் போது அந்த ஆசீர்வாதம் இழந்து போகும்படி ஆகிறது, இல்லையா? அப்போ திருமண விருந்தே இறை வார்த்தையின்படி நடப்பதும், இறை வார்த்தையை செயலாக்குவதும், இறை வார்த்தையை வாழ்வாக்குவதும், இறைவனுக்கு உகந்த வாழ்வதற்குத்தான் நமக்கு திருமண விருந்து ஓமையே. நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? இறைவன் அழைத்த அந்த அழைப்புக்கு நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ்கிறோமா? அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நிறைவுபடுத்துகிறோமா? அதை வாழ்வாக்குகிறோமா? அந்த வாழ்வாக்க முடியாது என்றால் நாம் இருப்பதே வெறுமை, நிறைவல்ல. வெறுமையைத்தான் தேடுகிறோம் நாம். இவ்வுலகம் வெறுமை நமக்கு. அவரோடு இணைந்து வாழும்போது எல்லாமே நமக்கு நிறைவு. அப்போ நாம் இணைந்து வாழும் வாழ்க்கையை தேடுகிறோமா? இணையாத வாழ்க்கையை தேடுகிறோமா? அப்போ இறை வார்த்தை கேட்டு அதை அவர்களை இழிவுபடுத்த அந்த பணியாளர்களை எப்படி மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். இறை வார்த்தை கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் பேசும்போது அவர்களை இழிவுபடுத்தி கொலை செய்வதற்கு சமம் என்று வருகிறது, இல்லையா? அப்போ நாம் இறைவன் அனுப்பிய ஒவ்வொருவரையும் நாம் மதிக்க வேண்டும். நமக்கு தேவையான வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் வாழ்வாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் திருமண பந்தியில் போய் அமர முடியும், இறைவன் முன்பு போய் நிற்க முடியும். அப்படி நிற்கும்போது தான் அவர், வா நன்று நன்று நல்ல பணியாளரே, என்னோடு பந்தியில் அமர் என்று அவர் கூறும்படி நாம் இருக்க வேண்டும். நாம் நல்ல பணியாளர்களாக இருக்கிறோமா? எங்களையும் உங்களையும் தேர்ந்தெடுத்தவர் அவர். அப்போ எங்களை தேர்ந்தெடுத்தார், உங்களை தேர்ந்தெடுத்தார் என்றால் நாம் நல்ல பணி செய்கிறோமா? இறைவனுக்கு உகந்த பணி செய்கிறோமா? அப்படி இறைவனுக்கு உகந்த பணி செய்கிறோம் என்றால் இப்பொழுது நாம் இயேசுக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் பாலன் பிறப்புக்காக நாம் காத்திருக்கிறோம். நம் ஆன்மா தூய்மையாக இருந்து அவரை வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கும். ஆம், அவரோடு பந்தியில் அமர காத்திருக்கும். அந்த கிறிஸ்மஸ் ஒரு நிறைவான கிறிஸ்மஸாக நமக்கு அமையும். ஆடம்பரமான இல்லை, எளிமையாக இருந்தாலும் ஒரு மன அமைதி கிடைக்கும், ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதலை தர்றவர் யார்? இறைவன். அந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அதை நிறைவாக நாம் அனுபவிக்கிறோமா? சுவைக்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, உம்முடைய பிறப்பை வைத்து நாங்கள் இப்பொழுது எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமாண்டவரே, இதுகால் வரைக்கும் இருந்ததை விட இந்த ஆண்டு உம்முடைய பிறப்பு நிறைவுள்ள ஆசிராக எங்களுக்கு மாறும்படி
நீர் எங்களை தூண்டி எழுப்பினீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்களும் எங்களை சாராதவர்களும் ஏழை எளியவர்கள் யாராக இருந்தாலும் உதவிக்கரம் நீட்டும்படி எங்களையும் ஒரு நல்ல பண்பட்ட கருவியாக நீர் மாற்ற போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.